சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். பழையனையெல்லாம் ஒழிந்தன, புதியவை பிறக்கிறது. புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இதோ நான் உனக்காக இங்கே வந்திருக்கிறேன். சில விஷயங்களை நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நீ எல்லா இடத்திற்கும் போய் வந்து ஆகிவிட்டது. ஆனால் விடியல் மட்டும் இல்லாமல் போனது என்று நினைத்து தவிக்கிற நிலைமைக்கு வந்துள்ளாய். எந்த ஜோதிடமும் யாகங்களும் பூஜைகளும் பரிகாரங்களும் உன் நிலையை மாற்றவில்லை என்ற நிலையில் என்னை நீ அணுகி உள்ளாய். உன் துன்பத்தை நான் சுகமாக மாற்றுவதற்காக உன் சிந்தையில் வந்து குடி புகுந்தேன். உன் உள்ளத்தை பக்குவப்படுத்தி இந்த நிலைமைக்கு மாற்றியிருக்கிறேன். எப்பொழுதும் உன்னை பற்றிய ஒரு நல்ல மதிப்பீட்டை உருவாக்கும் முயற்சியில் இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதை எப்படி உனக்கு சாதகமாக மாற்றி தருவது என யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்பொழுது நீ செய்ய வேண்டியவையெல்லாம் உன் முழு நம்பிக்கையும் என் மீது இருக்க வேண்டும். நான் ஒருவன் மட்டுமே உனக்கு நிவாரணம் தருகிறேன் என்ற நம்பிக்கையை உன்னில் வலுப்பட வேண்டும். மனிதர்களால் வருகின்ற எந்த ஒரு நன்மையும் தீமையும் முடிவுக்கு வந்துவிடும் என்பதை கடந்த கால அனுபவங்கள் மூலம் அறிந்திருப்பாய். இறைவனால் தரப்படும் ஆசீர்வாதங்களும் என்றும் அழியாதவை. எல்லா சூழ்நிலையிலும் ஏற்றம் பெறுவதற்கு வழிகளை உண்டாக்கி தருபவை. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு வாழ்வில் நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் ஏற்ற காலம் வரையில் பொறுத்திருக்க வேண்டும். கடந்த கால தவறுகள் உனக்கு நல்ல அனுபவ பாடங்களை கற்று தந்திருக்கும். அவற்றையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு செயல்படும். உன் நீண்ட நாள் போராட்டம் ஒரு நிறைவுக்கு வருகிறது. நீ எதிர்பார்த்த சாதகமான சூழல்கள் உன்னை நெருங்குகின்றன. என்ன ஆகுமோ என பயந்த நிலைமைகள் மாறி எல்லாம் சுகமாயின என்று சொல்லி பூரிப்படைய போகிறாய். ஆனால் சற்று பொறுமையாக மட்டும் காத்திரு. எல்லா துன்ப நேரமும் கடந்து போகும். மனக்காயம் ஆறுவதற்கு நாட்களாகும். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது நீ இருப்பது போலவே என்னை தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டு வா. நேரம் வரும்போது நானே உன்னை சுமந்து கொண்டு உனக்கு உரியவரிடம் சேர்ப்பித்து உனக்கு பெரிய வாழ்வை மீண்டும் மீட்டு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுவரையில் சற்று பொறுமையுடன் காத்திருந்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள். நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கடந்த நாட்கள் எல்லாம் மாறி புத்தம்புது வாழ்க்கை உனக்காக பிறக்கப் போகிறது. நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழத்தான் போகிறது. உனக்கு உரியவரிடம் உன்னை சேர்க்கப் போகிறேன். மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராக இரு. சாயப்பா இருக்கும்போது எதற்குமே கவலைப்படாதே. நீ என்னை முழு மனதோடு நம்பி அப்பா என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தாருங்கள் என்று என்னிடம் முழு மனதோடு கூறினால் நிச்சயம் உனக்காக அப்பா நான் உன்னை உனக்கு உரியவரிடம் சேர்த்து வைப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.